ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24 அதிகாரம் 35 நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறினார். ஆம் அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள் மாறாத வார்த்தைகளாயிருக்கிறது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வானமும் பூமியும் ஒளிந்து போகும் என்று கூறுகிறார். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் மாறாது என்று கூறுகிறார். அவை சத்தியமான வார்த்தைகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிற போது அவர் சத்தியபரர் என்று பார்க்கிறோம். அவருடைய வார்த்தைகள் எல்லாம், வேதாகமத்திலே எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள் எல்லாம் சத்திய வசனங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகள் ஒருபோதும் மாறாது. அருமையானவர்களே, இந்த வார்த்தைகளை, இந்த வசனங்களை நாம் விசுவாசித்து அதன் பாதையிலே நாம் நடக்கிற போது அவைகள் என்றும் மாறாததாக இருக்கிறதை பார்க்கிறோம். ஒரு மனிதனின் ரட்சிப்பை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் கூறும்போது ரோமருக்கு எழுதின நிருபம் 10 அதிகாரம் 8-9 வசனங்களில் இவ்வாறு வாசிக்கிறோம். இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ஆம் அருமையானவர்களே, பாவத்தின் நிமித்தம் மனிதனுக்கு வருகிறதான நித்திய தண்டனையாகிய தேவ கோபாக்கினையாகிய நரகத்தின் வேதனையிலிருந்து ஒரு மனிதன் தப்ப வேண்டுமானால் அவனுக்கு பரிகார பலியாக இந்த உலகத்திலே மனிதனாய் ஜீவித்து நம்மீது வரவேண்டிய எல்லா தண்டனைகளையும், பாவத்தின் தண்டனைகளையும் தன்மீது ஏற்றுக்கொண்டு கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டு, பாடுபட்டு, நிந்திக்கப்பட்டு, அவமானப்படுத்தப்பட்டு, தம்முடைய ஜீவனை ஒப்பு கொடுத்து, மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு, மீண்டும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எவனொருவன் தன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று தன் இருதயத்திலே விசுவாசிக்கிறானோ அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் பாவங்கள் மன்னிக்கப்படும். அவன் தேவனுடைய பிள்ளையாக மாறுவான். யோவான் 1:12 வாசிக்கிறோம், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் பெற்றார்கள். இந்த வார்த்தைகள் எல்லாம், இந்த வசனங்கள் எல்லாம் மாறாதவைகள், சத்தியமானவைகள். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் இந்த வார்த்தைகள் ஒளிந்து போகாது. ஆகவே இந்த வார்த்தைகளை நீங்கள் நம்பி, இந்த வசனங்களை நீங்கள் நம்பி விசுவாசித்து ஏற்றுக்கொண்டால் ஒரு சத்தியமான மாறாத ஒரு வழியிலே உங்களை அவர் நடத்துவார். தம்முடைய வீட்டிலே கொண்டு வந்து சேர்ப்பார். நீங்கள் அந்த நன்மையை பெற்று அனுபவிக்க வேண்டும் என்பதே உங்களுக்காக நாங்கள் தேவனிடம் செய்யும் ஜெபமாயிருக்கிறது. ஆமேன். நன்றி.